ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி ஒவ்வொரு ஆண்டும் மீடியாக்களுடைய போட்டோ எடுத்து போடுவாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல மெலிந்து கருப்பு ஹைநெக் டிஷர்ட் போடுவார். ஒரே டிஷர்ட் போட்டு தான் அந்த மாதிரி ஒரு இதுல தான் ஆப்பிள் போனை காட்டுவார். ஒவ்வொரு ஆண்டும் டிஃபரெண்ட் வெர்ஷனை காட்டுவார். மீடியா அதை விட பேசியது அவருடைய போட்டோவை எடுத்து. அவருக்கு பெரிய ஒரு நோய் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக காட்டிக்கொண்டே போனார்கள். வர 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 நோயால் பாதிக்கப்படுகிறார். கேன்சர் வேர்ல்ட்ல உள்ள ஆகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவருக்கு விலைக்கு வாங்கலாம். ஆகப்பெரிய சாதாரண மகாரகமையில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் அவருக்கு செய்யலாம். சாதாரணமா அவர்கள் நீங்க என்ன தண்ணி குடிப்பீங்க, நீங்க கொஞ்சம் இந்த மினரல் வாட்டர் குடிச்சா கூட அவர் அது இல்ல, வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த தண்ணியில ஒரு வைரஸ் பாக்டீரியா கலக்காத அப்படிப்பட்டது. சாதாரண ஒரு 5 ஸ்டாருக்கு இறங்கினா கொஞ்சம் வாகனம் முன்னாடி போனா கூட எடுத்து கொடைய வந்து பிடிப்பாங்க. வெயில்ல காயக்கூடாது, மழையில நனையக்கூடாது. அதுக்குள்ள உள்ள ஆக ஃப்ரெஷ்ஷான ஐட்டத்தை இப்ப பறிச்சு போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டவருக்கு எப்படி கேன்சர்? ரோட்டில 70 வருஷமா வாழக்கூடியவருக்கு ஒரு கோவிடால கூட பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்படி அல்லாஹ் அப்படி மாத்தி கொடுப்பான். 56 இவ்வளவு சொத்து. இந்த சொத்தோட கணக்கு உங்களுக்கு சொன்னா புரியும். இன்றைக்கு நம்ம நாடு அங்கலாய்க்குது. 2500-3000 பில்லியன் தாண்டி போக முடியல. எங்க நாட்டுடைய பட்ஜெட் 2500 முதல் 4000 பில்லியன். இப்ப வரைக்கும் உட்கார்ந்து 2 கோடி 10 லட்சம் மக்களுக்கு இவங்க போடுற பட்ஜெட் எவ்வளவு? 2500 பில்லியன் to 4000 பில்லியன். சாதாரணமாக 2011 ஸ்டீவ் ஜாப்ஸ் சாகிற நேரம் அவருடைய சொத்து மட்டும் அந்த கம்பெனி சொத்துடைய மதிப்பீடு 38,000 பில்லியன். நம்ம நாட்டில் 10-11 ஆண்டுகளுக்கு 2 கோடி 10 லட்சம் பேருக்கு பட்ஜெட் போடுற சொத்து. 56 வயது, அவரால் வாழ முடியல.